கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரங்களையும் சுக்கிரனின் ஆதிக்கத்தையும் உடைய ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலனை கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 29/3/25 30/4/25 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் பண்ணுறார். இந்த காலத்தில் கல்வியில் தடை, அதாவது படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். வீண் வம்பு வழக்குகள் அதில் போய் உங்களை தேடி வரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போகும். 30/4/25 30/3/2026 வரைக்கும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், யோகம் இது போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். கோச்சாரப்படி மிதுனம், கன்னி, தனுசு இந்த ராசிகளில் சூரியன் வரும் காலத்தில், அதாவது தமிழ் மாதப்படி பார்த்தோம்னா வைகாசி, புரட்டாசி, மார்கழி இந்த மாதங்களில் சூரியன் கோச்சாரப்படி வரும்போது கொஞ்சம் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்க. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. 30/3/26 முதல் 8/6/2027 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், யோகம், புதிய தொழில் தொடங்குறது, வீடு நிலம் வாங்கிறது, இல்லைன்னா வீடு கட்டுறது, இப்படி இது போன்ற சுப பலன்கள் கிடைக்கும். ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம் உண்டான பலன் என்ன அப்படின்னா 29/3/2025 30/4/2025 வரைக்கும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், வீட்டில் உள்ள பெரியவர்களை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு, வீட்டை விட்டு வெளியேறுதல், இது மாதிரியான அசுப பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 30/4/25 30/3/2026 வரைக்கும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலத்தில் வேலையில் இடமாற்றம், தொழிலில் இடமாற்றம் இது போன்ற பலன்கள் கிடைக்கும். 30/3/26 முதல் 8/6/27 வரை சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலத்தில் திடீர் அதிர்ஷ்டம், யோகம் இதெல்லாம் கிடைக்கும். ரிஷபம், கன்னி, தனுசு இந்த காலகட்டங்களில் சந்திரன் வரும்போது, இந்த கோச்சாரப்படி இந்த ராசிகளில் சந்திரன் பயணம் செய்யக்கூடிய காலங்களில் கவனமாக இருக்கணும். தமிழ் மாதப்படி சொல்லணும் அப்படின்னா வைகாசி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சந்திரன் வரும்போது சனியுடைய பார்வை விழுகும் அவர் மேலே, சந்திரன் மேலே விழுகும்போது இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சி பண்ணுறது, எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 29/3/25 30/4/25 வரைக்கும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, யோகம் கிடைக்கிறது, புதிய தொழிலில் முதலீடு செய்கிறது, இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டு பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. 30/4/25 30/3/2026 வரைக்கும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டம் யோகம்தான். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. இடம், வீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணலாம். ஆனால் அது வாங்கணுன்னாலும் வாங்கலாம். அப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. 30/3/2026 8/6/2027 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் தொழில், புதிய தொழில், வேலையில் இடமாற்றம், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ரிஷபம், கன்னி, துலாம் இந்த ராசிகளில் செவ்வாய் பகவான் வரும்போது, உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய், அவர் வரும்போது நல்ல பலன் தான் கிடைக்கும். அதாவது வைகாசி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் இந்த காலகட்டங்களில் கோச்சாரப்படி செவ்வாய் இந்த ராசிகளில் வர்றாரு அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9, 10 கூடைய சனி பகவான் தான் இப்போ 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார்.
உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அது உங்களுக்கு சிறப்பு தான். அதனால் ஒன்றும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேணாம். உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பில் தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். இப்போ மேலே சொன்ன பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக பலன் சொல்லியிருக்கேன். இந்த படி பார்க்கும்போது யாருக்கு அதிகமான நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தை உடைய ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரிஷபத்துக்கு 11ஆம் வீட்டில், அதாவது ரிஷபத்துக்கு மீனத்தில் சனி இருந்து, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் சனி பகவான் இருந்து ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருந்தால் இந்த பலன் அப்படியே கிடைக்கும். ஒருவேளை அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஸ்தமனம் ஆகிருக்காரு, இல்லை வக்ரம் ஆகிருக்காரு, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தார் அப்படின்னா மேலே சொன்ன அசுப பலன்கள், அதாவது கெட்ட பலன்கள் எதுவுமே நடக்காது, எல்லாமே நல்லா நடக்கும். அப்படிங்கிறப்ப மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 100% நல்ல யோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 60%, ரோஹிணி நட்சத்திரத்துக்கு 60% பலன் கிடைக்கும். இப்போ பொதுவாக வணங்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்ப்போம். திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சக்கப்புறமோ, இல்லை சனிப்பயிற்சியில் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கலந்துக்கிற முடியும் அப்படின்னா திருநள்ளாறு ஒரு தடவை இந்த சனிப்பயிற்சியிலே போயிட்டு வர்றது நல்லது. பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி விநாயகரையும் வழிபட்டுக்கிட்டு வர்றது சிறப்பு தரும். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்ப்போம். குலதெய்வ வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தோறும், அதாவது சனிக்கிழமை உங்களுடைய வீட்டில் பூஜை அறை இருக்கும்ல, அந்த பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. உங்களால் முடிஞ்சால் ரத்த தானம் செய்யுங்க. மருத்துவமனைக்கு போயிட்டு ரத்த தானம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ரத்த தானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய உணவோ பழங்களோ வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கெடுபலன்கள் ஏதாவது இருந்தால் கூட, ஜாதகப்படி இருந்தாலும் சரி, இல்லை இந்த கோச்சாரப்படி சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால கெடுபலன் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு அது நல்ல பலனாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. வாழ்க வளமுடன்.